கிறிஸ்தவன் ஆசரிக்க வேண்டிய பண்டிகை. தூத்துக்குடியில போய் தான் பண்டிகை பத்தி பேச போற, அப்புறம் இங்கேயா பேச போறீங்களா? இது வேற பண்டிகை. சகோதரர், கிறிஸ்தவன் ஆசரிக்க வேண்டிய பண்டிகை. நாம் எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாமா? விசுவாச அறிக்கை சொல்லலாமா? நம்ம எல்லாரும் தேவனுக்கு நேராக உயர்த்தலாம். இந்த வேதம் என்னுடையது. செந்தில்குமார் அடுத்த வாரம் வரும்போது பைபிளோட வரணும். சரிதானா? வெரி குட். அதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லுவார் அவரு. நிறைய பேர் அப்படித்தான். வேதம் சொல்லுகிறது, வஸ்திரத்தை விற்றாயிலும் பட்டயத்தை வாங்கிக்கொள். எழுதிருக்கா? வஸ்திரத்தை விற்றாய். ஒரு நாளைக்கு சாப்பிடாத. ஒரு நாளைக்கு வாங்கக்கூடிய அரிசி பருப்பு எல்லாத்தையும் நிப்பாட்டிரு. உபவாசம் போடு. அந்த பணத்தை வச்சு பைபிள் வாங்கு. ஓசியில வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஓசியில வாங்கி கொடுத்தா படிக்க மாட்டேங்க. ஆமாம், காசு கொடுத்தவங்க தானே ஏன் பைபிள் பத்திரமா வச்சிருப்பேன் நான் அப்படிப்ப இல்லையா? ஸ்தோத்திரம். அதே போலதான். ரைட். எந்த வேதாகமும் என்னுடையது. எந்த வேதாகமும் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள்தான் நான். எந்த வேதாகமும் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் எனக்கு உண்டு. எந்த வேதாகமும் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே என்னால் செய்ய முடியும். இன்றைக்கு என்னுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திறந்து இருக்கிறது. நான் தேவனுடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தலாம். சோதரம், சோதரம், சோதரம். நம்ம மத்தியில் ஒரு பிரதர் வந்திருக்கிறாரு. அவரு ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் வருவாரு நம்முடைய சர்ச்சுக்கு. அவருடைய சர்ச்சுக்கு நான் ஒரு நாள் போயிருக்கிறேன். அவங்க சர்ச்சு பெரிய சர்ச்சு. நம்ம சர்ச்சு, நம்முடைய சர்ச்சு ஆராதனை கூடம் சின்னது. அவங்களுடைய ஆராதனை கூடம்லாம் பெருசு இல்ல பிரதர்? நீங்கள் சார்ந்திருக்கிற சபையின் ஆராதனை கூடம் பெருசு. ஆனாலும் சகோதரன் நம்முடைய சபையில வந்து வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு வந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். சகோதரர், வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே, எல்லா ராஜாக்கள் எல்லாருமே நம்மை தேடி வருவார்கள். போட்டிருக்கா? எல்லாரும் தேடி வருவாங்களாம். எப்போ? தேனீக்கள் எப்பொழுது தேடி வரும்? இங்க தேன் இருந்தால். ஆமாம். எறும்புகள் எப்போது தேடி வரும்? இங்க மாவு பொருட்கள் இருந்தால். ஆமாம். நம்மை தேடி வருவார்கள் எப்பொழுது? இங்கே ஜீவ தண்ணீர் புறப்பட்டு போனால், இங்கே வசனம் வெளிப்பட்டால். நீங்க கவலையே படாதீங்க. உங்களை பற்றி பலர் பல மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கலாம், கவலை இல்லை. உங்களுடைய சத்தியத்தை பற்றி தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த சத்தியத்தை பற்றி பல மாதிரி சொல்லலாம், கவலைப்படாதீங்க. வார்த்தை வார்த்தை தான், சத்தியம் சத்தியம் தான். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த வார்த்தை அழியாது. வார்த்தையிலே உறுதியாக இருக்கும் பொழுது நம் தேவன் நம்மை பெரிய ஆளாய் மாற்றுகிறார். வார்த்தை தான் மெயின். விசுவாசம் வசனத்தினால் வருகிறது. வசனம் தேவன் கொடுக்கிறது. ஆமென். உலகத்து மனுஷன் கொடுக்கிறது அல்ல வசனம். பெரிய உலகத்து பாசகர் கொடுக்கிறது அல்ல வசனம். இது தேவன் கொடுக்கிறது, தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய செய்தி சின்ன செய்தி, சாதாரண செய்தி. ஆனாலும் தேவன் பெரிய காரியங்களை அந்த செய்தி மூலமாய் உங்களுக்கு சொல்ல போகிறார். இன்றைக்கு நம்ம ஹோலி கம்யூனியன் இந்த இடத்துல திருவிருந்த ஆராதனை நடக்க போகிறது. அதுக்கு பிறகு நாம் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து அன்பின் விருந்து, சரிதானா? அன்பின் விருந்து, சரிதானா? அப்படி சொன்னா தான் நிறைய பெந்தகோஸ்காரங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அவங்க அன்பின் விருந்து சொல்லி சொல்லி அன்பே இருக்காது. அதுல அன்பின் விருந்து சொல்லுவா, சண்டை போட்டுவாங்க. எனக்கு நிறைய கொடுக்கலையே, உனக்கு நிறைய கொடுக்கலையே, எனக்கு பஸ்ல கொடுக்கலையே, இப்படியே சண்டை போட்டுட்டுமா பெந்தகோஸ்தில. அப்படி இருக்கு. நானும் அப்படிப்பட்ட சபையில இருந்து தானே வந்திருக்கிறேன். ஆமென். நம்முடைய சபையும் பெந்தகோஸ்து சபை தான். அல்லேலூயா. சரி. ஆனா இந்த பெந்தகோஸ்து சபை வித்தியாசமான பெந்தகோஸ்து சபை. ஆமென். அன்பின் விருந்து உண்டு. அதனால அன்பின் விருந்து வாங்கறதுக்கு ஒருத்தர் போயிட்டார். யார் போனார்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க, போயிட்டார் அவர். ஆமென். சரி. அதனால வரும், அது வர்ற வரைக்கும் செய்தி
சீக்கிரமா வரணும் ஜெபம் பண்றீங்களா? அது வர வரைக்கும் செய்தி அவன் சோதரராய். ஆனாலும் செய்தி சின்ன செய்தி தான், ஆனாலும் இது பெரிய தெளிவு உண்டாக்குற செய்தி. கிறிஸ்தவன் ஆசரிக்க வேண்டிய பண்டிகை எது? எந்த பண்டிகை? கிறிஸ்தவன் என்ற தினத்தில் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் நிறைய பண்டிகைகளை ஆசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னென்ன பண்டிகை சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவர்கள் நிறைய பண்டிகைகளை ஆசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லுங்கம்மா. கிறிஸ்துமஸ் ஆசரிக்கிறாங்களாம், அப்புறம் குட் ஃப்ரைடே, அப்புறம் ஈஸ்டர், அப்புறம் குருத்தோலை ஞாயிறு, அப்புறம் சாம்பார் புதனா, சாம்பல் புதனா, சாம்பல் புதன், அப்புறம் நியூ இயர், அப்புறம் அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிஞ்ச பண்டிகை. அறுப்பின் பண்டிகை கொண்டாடுறது இல்லையா? பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடுறது இல்ல? கொண்டாடுறாங்களா? இன்னும் வேற என்ன பண்டிகை கொண்டாடுறாங்க? சேர்ப்பின் பண்டிகை. அறுக்கிறது சேர்க்கிறது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அப்புறம் வேற என்ன பண்டிகை? இப்படி நிறைய பண்டிகைகள் கிறிஸ்தவன் கொண்டாடுகிறான். கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் கொண்டாடி கொண்டிருக்கிறான். வேற ஏதாவது கொண்டாடுறீங்களா? நானு காலேஜில் படிக்கும் பொழுது அங்கே அறுப்பின் பண்டிகை என்ற ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. ரோமன் கத்தோலிக்க காலேஜ் அது. அங்க கூட அறுப்பின் பண்டிகை எல்லாம் கொண்டாடுவான். அப்ப என்ன செய்யணும், நம்ம ஒவ்வொரு கிளாஸ்ல உள்ளவங்களும் அவங்க இடத்துல இருந்து ஏதாச்சும் செஞ்சுட்டு போய் அங்க கொண்டு விற்கணும். ஒன்னு விற்கணும். எல்லாருக்கும் அப்படியே ஸ்டாலா போட்டு வரிசையா இருக்கணும். அதுக்கு பேர் அறுப்பின் பண்டிகை. என்னன்னு தெரியல. சரி, அதே போல சர்ச்சிலையும் நடத்துறாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஸ்டாலா போட்டு ஒவ்வொரு ஸ்டால்லையும் வியாபாரம் நடக்கும். தெரியுமா? ஒரு சில சர்ச்சில் ஏலமெல்லாம் விடுவான் சர்ச்சுக்குள்ளேயே. தெரியுமா? ஒரு இளநீ 50 ரூபாய்க்கெல்லாம் போகும், 100 ரூபாய்க்கெல்லாம் போகும். இல்லம்மா, சரிதானமா? பாத்தீங்களா? கரெக்டா சொல்றாங்க. அவங்களை கேட்டா சொல்லுவாங்க, இது நான் கர்த்தருக்காக கொடுக்கறேன், 100 ரூபாய் இளநிக்காக கொடுக்கல. ரைட், பரவாயில்ல, செய்யுங்க, தப்பு இல்ல. ஏலம் கொடுக்க தப்பு இல்ல. அந்த ஏலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு வசனத்தை நீ தூக்கி எறிந்து விடாது. அதுதான் முக்கியம். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்ற காரியங்களுக்கெல்லாம் செகண்டரி கொடுக்கணும். நீ அந்த காரியம் எப்படா சர்ச்சை முடியும், எப்போ இந்த பாஸ்டர் ஆசீர்வாதம் போடுவாரு, அடுத்த அப்படி ஏலம் விடலாம். இப்படிப்பட்ட எண்ணத்திலே இருந்தீங்கன்னா உருப்படாது. ரைட். இப்படி அங்க வந்தோடனே அது போல ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டால்லையும் எந்த ஸ்டால்ல அதிகமா விற்பாங்க அப்படின்லாம் பார்த்து அங்க இருக்கக்கூடிய சாமியார் வந்து இவர் வந்து பிஷப் வந்து பிரைஸ் எல்லாம் கொடுப்பார். இதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ இந்த பசங்க இவ்வளவு தூரம் இதை வந்து வியாபாரமா ஆக்குகிறார்களே, பைபிளே எனக்கு தெரியாது. வியாபாரமா ஆக்குகிறார்களே சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து. நான் நம்ம பைபிள் படிக்கல. நான் நினைத்து கொண்டிருந்தேன், வியாபாரமா ஆக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு எனக்கு அவங்க மேல கோபம் வந்தது. இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் உருவாக நாத்தியத்திலே முழுமையாய் மாறினேன். கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று நான் சொன்னேன். உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். கடவுள் இல்லை என்று ஒருவன் சொல்லுகிறான் என்றால் உண்மையிலேயே கடவுள் இல்லைன்னு சொல்லி ப்ரூஃபோட சொல்றது இல்லை அவரு. தெரியுமா உங்களுக்கு? கடவுள் உண்டு என்று சொல்லுகிறவன் செய்கிற அட்டகாசங்களை பார்த்துவிட்டு, கடவுள் உண்டு என்று சொல்லுகிறவன் செய்கிற தவறுகளை, பாவங்களை பார்த்துவிட்டு, இவன் சொல்லுகிற கடவுள் ஒருவர் இருந்தால் இவன் இப்படி பாவங்கள் செய்வானா? இவன் சொல்லுகிற கடவுள் இருந்தால் இப்படியாய் காரியங்கள் நடக்குமா? இப்படி சொல்லி இவன் சொல்லுகிற கடவுள் இல்லை, இவன் சொல்லுகிற கடவுள் இல்லை, அவ்வளவுதான். அது அப்படியே பரம்பரையா சொல்லிட்டு வரும்போது கடவுள் இல்லை அப்படின்ட்டான். பெரியார் கடவுள் இல்லை என்ற ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொன்னாரு, கடவுளை கற்பித்தவன் முட்டாள். சரிதானங்க? சேலத்தில் நீங்க இருந்துக்கிறீங்கல்ல, அதனால உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப தண்ணிப்பட்ட வார்த்தை. இதெல்லாம் சேலம், திருச்சி, ஈரோடு இதுல இருந்து உங்களுக்கு எல்லாம் தெரியுதெல்லாம். கடவுளை கற்பித்தவன் முட்டாளா? முட்டாள். அப்புறம் கடவுளை உருவாக்கினவன் காட்டு மிராண்டி. கடவுளை வணங்குகிறவன் ஏதோ ஒன்று சொல்றாரு.
ஆக அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம், ஏன் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிற மாதிரி தானே சொல்ற நீ? கடவுள் உண்டு என்கிறாள், கடவுளை உண்டாக்கினவன் முட்டாள்னு சொல்ற, கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னு சொல்ற, அப்ப கடவுள்னு ஒரு ஆளுக்காரு கற்பித்து இருக்கிறான்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க பெரியார போய். அவர் சொல்றாரு, கடவுள் இருக்கா என்னமோ எனக்கு தெரியாதுப்பா, இந்த பசங்க சொல்ற கடவுளை கற்பித்தவன் முட்டாள். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நாம் சொல்லுகிற கடவுளை ஒருவன் பார்த்து முட்டாள் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருந்தால் நாம அந்த கடவுளை சொல்லுவதற்கு தகுதி இருக்குதா? நமக்கு இல்லவே இல்லை. நம்முடைய தகுதி வித்தியாசமா இருக்கணும். நீ என்ன சொல்லுகிறாயோ அதை அப்படியே செயல்ல காட்டணும். நீ சொல்றது ஒண்ணு, செயல்ல செய்யறது ஒண்ணு. இப்படி இருந்தால் நீ கிறிஸ்தவனாய் பிறவாதிருந்தால் நலமாய் இருக்கும். நீ கிறிஸ்தவனாய் பிறவாதிருந்தால் நலமாய் இருக்கும். நம்ம என்ன விசுவாசிக்கிறோமோ, என்ன சொல்லுகிறோமோ அதை அப்படியே செயலிலே காட்ட வேண்டும். அப்பதான் நம்மளை பார்த்து, நாம் வணங்குகிற தெய்வத்தை பார்த்து நமக்கு முன்னால ஒருத்தனும் குறைவாய் பேசவே முடியாது. நானும் என்னுடைய ஆபீஸ்ல என்னோடு பழகிறவங்க கூட எல்லாம் பழகி இருக்கிறேன். ஒருவரும் எனக்கு முன்னாலே இயேசுவை பற்றி தரக்குறைவாய் பேசுறதாய் நான் காணவில்லை, காண போறதும் இல்லை. நம்ம அதுக்கேற்றபடி நம்முடைய சாட்சிகள் இருக்கணும், நம்முடைய காரியங்கள் இருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். நேற்று தினத்தில் வெள்ளிக்கிழமை இரவு நான் ஒரு ஆன்லைன் பிரேயருக்கு போயிட்டு காலையில 6:30 மணிக்கு வந்தேங்க. சனிக்கிழமை காலையில என்னுடைய டிரைவர்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தேன், சனிக்கிழமை நான் வந்தாலும் ஒரு வேலை லேட்டானாலும் ஆகும், ஆனாலும் ஒரு போன் பண்ணுங்க, வந்துட்டனான்னு பாருங்க, இருந்தேன்னு சொன்னா வீட்டுக்கு வண்டி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன் என்னுடைய டிரைவருக்கு, ஆபீஸ் டிரைவர்கிட்ட. அவர் சொன்னாரு, சார் சனிக்கிழமை நான் சாமி பாலாஜி சாமி கும்பிடணும் சார், அதனால அன்னைக்கு ஒரு நாள் லீவ் ஏது எடுத்தாலும் எடுப்பேன் நான். சரி பரவாயில்ல எடுத்துக்கப்பான்னு சொல்லிட்டேன். அடுத்த நாள் காலையில 7 மணிக்கு போன் பண்றாரு டிரைவர். போன் பண்ணி சொல்றாரு, என்னங்க லீவ் எடுக்கலையா நீங்கன்னு கேட்டேன் நான். இல்ல சார், நீங்க ராத்திரி முழுவதும் முழிச்சிருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, உங்களை ஆபீஸ்ல கொண்டாந்து விடாம நான் எங்க சார் சாமி கும்பிட போறது, நான் உங்களுக்காக வந்துடுறேன் சார் இன்னைக்கு ஆபீஸுக்கு. அல்லேலூயா. அவனுக்கு தெரியுது ராத்திரி முழுவதும் நம்ம கஷ்டப்பட்டு வர்றோம்னு தெரியுது இல்ல. ஆமென். நிறைய பேர் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்தவன் நிறைய காரியங்களை உணர மறுக்கிறான், கிறிஸ்தவன் நிறைய காரியங்களை சிந்திக்க மறுக்கிறான், கிறிஸ்தவன் நிறைய காரியங்களை வசனத்துக்கு ஏற்றபடி நிதானிக்க மறுக்கிறான், தியானிக்க மறுக்கிறான். கிறிஸ்தவன் அல்லாதவன் நிறைய காரியங்களை சிந்திக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரு காலத்துல நம்முடைய இப்பொழுது அவர் அசிஸ்டன்ட் பாஸ்டர் யாரு, சத்யதாஸ். அதுக்கு முன்னால் அவர் என்னுடைய ரசிகனா இருந்த பொழுது, ரசிகன் தான் சொல்லணும்ல, ரசிகனா இருந்த பொழுது, தொண்டம்னு சொல்லக்கூடாது, ரசிகனா இருந்த பொழுது நம்முடைய செமினாருக்கு வருவாரு. சனிக்கிழமை நடக்கிற செமினாருக்கு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் செய்தி கொடுப்பேன் நான். கொடுத்த பிற்பாடு கேள்வி நேரம் வரும். கேள்வி நேரம் வரும் பொழுது அப்போ நின்றுட்டே தான் கேள்வி எல்லாம் பதில் சொல்லிட்டு இருப்பேன். அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சாரு. இங்க மேடையில் இருக்கக்கூடிய சேரை எடுத்துக்கொண்டாத முன்னால போட்டு, அங்கிள் இதுல உட்காந்துக்கிட்டே பதில் சொல்லுங்க. அவருக்கு தெரிஞ்சிருக்குது 2 மணி நேரம் நின்றுட்டு இருந்தவரு, அவர் உடம்பெல்லாம் வலிக்கும், கஷ்டமா இருக்கும், அதனால உட்கார்ந்துகிட்டே பதில் சொல்லட்டும். இப்படிப்பட்ட சிந்தனை கிறிஸ்தவனுக்கு வேணும். இப்படிப்பட்ட சிந்தனை கிறிஸ்தவனுக்கு வேணும். ஆமென். அதனாலதான் இதுல கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்குது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியாய் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர், நம்ம எல்லாம் சபையார் மெம்பரா இருக்கிறோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இணங்கி இருக்கணும். நான் பெரியவன், நீ பெரியவன், நான் அப்படி, நீ இப்படிப்பட்ட எண்ணங்களே இருக்கக்கூடாது. சரி, அதனால இப்போ பண்டிகை ஆசரிக்கிற விஷயத்திலே வருகிறோம். இப்போ கிறிஸ்தவன் ஆசரிக்க வேண்டிய பண்டிகை எந்த பண்டிகை? இப்பொழுது நிறைய பண்டிகை எல்லாம் சொல்லியாச்சு.
இல்லையா? பண்டிகை ஆசரிக்கிறதுல அப்படித்தாங்க நிறைய பேரு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளோட, உறவினர்களோட மாத்திரம் பண்டிகை ஆசரிப்பான். விச்சாக்கள்ல விட்டுருவான். ஒரே சர்ச்சா தான் இருக்கும், விச்சாக்கள்ல விட்டுருவான். இப்படி பண்டிகைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பாரம்பரியமாய் கிறிஸ்தவ வட்டாரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. வேதத்திலே சொல்லப்பட்ட பண்டிகை, லேவியர் 23ஆம் அதிகாரத்தில் 8 விதமான பண்டிகைகளை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய நம்முடைய பைபிள் காலேஜிலேயோ அல்லது நிறைய பெந்தகோஸ்தே வட்டாரத்திலேயோ 7 விதமான பண்டிகைகள் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாம் மாத்திரமே சொல்லுகிறோம் 8 விதமான பண்டிகைகள் என்று. லேவியர் 23 அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. என்னென்ன பண்டிகைன்னா, ஒன்று ஓய்வு நாள் ஆசரிப்பு பண்டிகை. ஓய்வு நாள் ஆசரிப்பு பண்டிகை. ஓய்வு நாள்ங்கிறது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையாமா? அம்மா கேட்கிறேன், ஞாயிற்றுக்கிழமைட்டாங்க அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை தான், ஞாயிற்றுக்கிழமை அல்ல. ஞாயிற்றுக்கிழமை என்பது ரோமன் கத்தோலிக்க சபையுடைய குரு போதகர் போப் அவர்கள் அவர் ஆரம்பித்து வைத்தது ஞாயிற்றுக்கிழமை என்பது. சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறை நிலத்திற்கு போனார்கள். போட்டிருக்கா? போட்டிருக்காமா? வசனத்துல வசந்த படிக்கணும்ல நம்ம. இயேசு கிறிஸ்து மரித்தார். என்னைக்குமா மரித்தார்? வெள்ளிக்கிழமை செத்து போனாரா? அதுல ஒரு சந்தேகம் இல்லையா உங்களுக்கு? அம்மா உங்களுக்கு தான், பாண்டியனுடைய அம்மா தானே நீங்க. ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை தான் மரித்தார் இல்லையா தேவன்? சந்தேகம் இல்லையா? பேச மாட்டேங்கிறாங்க அவங்க. என்னோட பேசுங்கம்மா. வெள்ளிக்கிழமை தானே மரித்தாரு. ஆமென். சரி, மரித்த உடனே வேதம் சொல்லுகிறது ஓய்வு நாள் ஆரம்பமாயிற்று. போட்டிருக்கா? வெள்ளிக்கிழமை மரித்தார், சனிக்கிழமை ஓய்வு நாள் முடிஞ்சது. ஓய்வு நாள் வரைக்கும் அவர்கள் அமைதியா இருந்தாங்க. பெண்கள் எல்லாம் கல்லறைக்கு போகல, ஒண்ணும் போகல. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் தான் கல்லறைக்கு போகிறார்கள். கல்லறை பார்த்தா திறந்து கிடக்குது, இயேசு அங்கே இல்லை. ஆமென். ஆக ஓய்வு நாள் என்பது ஒரு பண்டிகை, சனிக்கிழமை ஆசரிப்பு பண்டிகை. இஸ்ரவேல் நாட்டிலே தேவன் நியாயப்பிரமாணத்திலே கொடுத்த பண்டிகை, அது மோசேக்கு கொடுத்த பண்டிகை. அப்ப ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் அவர்களுக்கு பண்டிகை நாள். அப்ப ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் அந்த பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும் அந்த பிள்ளைகள்? பண்டிகைன்னா எப்படிங்க இருக்கும்? ஓ, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் ஜாலியா இருப்போமா? நியூ இயர் அன்னைக்கு தான் ஜாலியா இருப்போமா? பண்டிகைன்னா எப்பவுமே ஜாலியா இருக்கணும் இல்லையா? அப்ப எப்பவுமே அப்போ சனிக்கிழமை பண்டிகைன்னா அந்த 6 நாள் வரைக்கும் கடக்கணும். அவன் என்னென்ன வேலையெல்லாம் முடிக்கணுமோ முடிச்சுட்டு சனிக்கிழமை பண்டிகை கொண்டாடுறதுக்கு பிள்ளைகள் எல்லாம் தயாராயிரும். பிள்ளைகளை தயார்படுத்துகிற ஒரு பெரிய பண்டிகை ஓய்வு நாள் ஆசரிப்பு பண்டிகை. முதல் பண்டிகை அது. இரண்டாவது பண்டிகை பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை இரண்டாவது பண்டிகை. பஸ்கா பண்டிகை தான் இயேசு கிறிஸ்து மரித்த நாள். சரிதானா? மூன்றாவது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. நான்காவது பண்டிகை முதற் பலன் அறுப்பின் பண்டிகை, அசைவாட்டும் பண்டிகை. எல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். முதற் பலன், அறுப்பின் பண்டிகை, அசைவாட்டும் பண்டிகை. அது எத்தனாவது பண்டிகை? நான்காவது பண்டிகை. ஐந்தாவது பண்டிகை பெந்தகோஸ்தே பண்டிகை, 50ஆம் நாள் பண்டிகை. ஆறாவது பண்டிகை ஆறாவது பண்டிகை கூடார பண்டிகை. ஏழாவது பண்டிகை பாவ நிவாரண நாள் பண்டிகை. எட்டாவது பண்டிகை எக்கால பண்டிகை. 8 விதமான பண்டிகைகள் இருக்கின்றன. நியாயப்பிரமாண காலத்தில் தேவன் 8 விதமான பண்டிகைகளை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்து நீங்க எல்லாம் பண்டிகை ஆசிரியர்கள். இந்த 8 பண்டிகைகளும் கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது. 8 பண்டிகைகளுமே கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது. ஓய்வு நாள் ஆசரிப்பு, சனிக்கிழமை ஆசரிப்பு, ஓய்வு நாள் ஆசரிப்பு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமா? நிழலாட்டமா? பேச மாட்டேங்கிறீங்க ஒருத்தர். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16-17. பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லாம ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஒண்ணு எனக்கு புரியாம போச்சு. இப்ப எனக்கு கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16-17 சீக்கிரம் வாசிங்க. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஓய்வு நாள் கிறிஸ்துவை பற்றியது.
கிறிஸ்துவாகிய நிஜம் வந்து விட்டார். நிழலாகிய ஓய்வு நாள் ஆசரிப்பு நமக்கு தேவையில்லை. எப்படி ஓய்வு நாள் என்ன தெரியுமா? ஓய்ந்திருக்கணும். சரிதானா? சரீரத்திலே ஓய்வு. சரீரத்திலே ஓய்ந்திருக்கும் பொழுது அவனுடைய ஆவியும் ஆத்மாவும் தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். அதுக்கு தான் ஓய்வு நாள் ஆசரிப்பு. சரீரத்தில் ஓய்ந்திருந்து ஆவியும் ஆத்மாவும் தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். இதுதான் ஓய்வு நாள் ஆசரிப்பு. இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மக்களே, நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள். அப்புறம் தருவேன். அப்புறம் அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். அதான எல்லா சர்ச்சையும் எழுதி போட்டிருக்கான் வெளியே. இவ்வளவுதான் நமக்கும் சொல்லி கொடுத்தது இல்ல. வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மக்களே, மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனுக்கு தான் ஓய்வு தேவை. சரிதானா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மக்களுக்கு தான் ஓய்வு தேவை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஓய்வு தருவேன், ரெஸ்ட் தருவேன், இளைப்பாறுதல் தருவேன். எப்போ? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். நான் பயங்கர கோபக்கார கடவுள் இல்ல, கத்தி வச்சிட்டு இருக்கிற கடவுள் இல்ல, ஈட்டி வச்சு இருக்கக்கூடிய கடவுள் இல்ல. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. நுகம் தெரியுமா? வண்டி ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும் நுகம். கலப்பை ஓட்டுகிறவர்களுக்கு தான் தெரியும் நுகம். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னையா நுகம்? நுகத்தை கழுத்துல போட்டுக்கணுமா? அது போடுறதுல நம்ம ஆள்னா நுகத்தை கழுத்துல. எதுக்கு தாலி கட்டுறான் தெரியுமா? பெண்களுக்கெல்லாம் தாலி கட்டிட்டா ஒழுங்கா இருப்பாங்கன்னு சொல்லிதான். ஆமாம், நிறைய பேர் பெண்கள்லாம் சிரிக்கிறாங்க. அப்படி தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறான் ஒரு காலத்துல. நம்ம அதெல்லாம் வைக்கிறது இல்ல. ரைட். கர்த்தர் அதே போல நுகத்தை கழுத்துல போட்டுக்கோ. நுகத்தை கழுத்துல போட்டுட்டா ஒழுங்கா இருப்பான் அவன். ரைட். என்ன நுகம்? அந்த நுகத்தை கழுத்துல போட்டுக்கொண்டால் உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், ரெஸ்ட் கிடைக்கும். என் நுகம், நான் கொடுக்கிற நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உனக்கும் எனக்கும் கிடைக்கிற நுகம் எது? இயேசுவின் மூலமாய் உனக்கும் எனக்கும் என்னையா கிடைக்குது? மெயினா வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து மூலமா கிடைக்குது. அவர்கிட்ட இருந்து லட்ச லட்சமா பணம் கிடைக்கல, கோடி கோடியா பணம் கிடைக்கல, அவர்கிட்ட இருந்து தங்கமா தங்கம் கிடைக்கல, வெள்ளி கிடைக்கல, ஒண்ணும் கிடைக்கல. அவர்கிட்ட இருந்து என்ன கிடைக்குது? வார்த்தை. பேதுரு சொன்னான், ஜீவ தண்ணீர் உம்மிடத்தில் உண்டு. தேவனுடைய வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறது, நாங்கள் உங்களை விட்டு போக மாட்டோம். அப்ப வார்த்தை இருந்தால் போதும், உலகத்தில் உள்ள அத்தனை காரியங்களும் நமக்கு வந்து சேரும். சரிதானா? தேவனுடைய வார்த்தை இருந்தால் போதும். அப்ப தேவனுடைய வார்த்தையை கருத்துல ஏற்றுக்கொண்டு நீ வந்தீங்கன்னா போதும், உன்னுடைய ஆத்மாவுக்கு ரெஸ்ட் கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமா? என்னமா பாண்டியனம்மா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமா? இயேசுவின் வார்த்தையை கருத்துல போட்டுக்கிட்டோமா? இந்த வார்த்தை லகுவா இருக்கா? ஓய்வு கிடைக்குதா? ஆத்மாவுக்கு நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்குதா? சமாதானமா சாந்தமா இருக்கிறோமா? ஓய்வு இயேசு கிறிஸ்து வந்து விட்டதுனாலே, நிஜமாயி இயேசுடைய வார்த்தை வந்து விட்டதுனாலே நிழலாகிய ஓய்வு நாள் பண்டிகை நமக்கு தேவையில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் ஓய்வு நாட்களை குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவரும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அதே போல ஒவ்வொரு பண்டிகையும் கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கிறது. ஒவ்வொரு பண்டிகை, பஸ்கா பண்டிகை இருக்கு. பஸ்கா பண்டிகை அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரித்தார். இயேசுவின் ரத்தம் உனக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்டது. சரிதானா? பஸ்கா பண்டிகை அன்னைக்கு தான் ஆட்டுக்குட்டியை வெட்டப்படுகிறது. சரிதானா? சரியாய் 3 மணிக்கு இயேசு கிறிஸ்து மரித்தார். அந்த 3 மணிக்கு தான் பலி செலுத்துகிற நேரம், அந்தி நேரம். அந்தி நேரத்தில் பலி செலுத்தும் பொழுது அன்றைக்கு ஆபீப் மாதம் 14ஆம் தேதி சரியாய் அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாலே இருந்து அவன் பலி செலுத்த போகிறான். கத்தியை எடுத்து வெட்ட போறான். ஆட்டுக்குட்டி ஓடி போயிருச்சு. சரித்திரம் சொல்லுகிற உண்மை இது. ஏன்? அதே நேரத்தில் அங்கே எருசலேமில் ஊருக்கு புறமே தள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கி
தன் ஜீவனை விடுகிறார். அதே நேரம் என்ன என்று அந்த ஆசாரியன் பார்க்கிறான். என்ன ஆட்டுக்குட்டி ஓடி போச்சு, வெட்ட முடியலையே. திரும்பி பார்க்கிறான், அங்கே உள்ளே இருக்கக்கூடிய திரைச்சீலை இரண்டாய் கிழிகிறது. ஆசரிப்பு கூடாரத்திற்குரிய திரைச்சீலை இரண்டாய் கிழிகிறது. எப்படியாம் கீழிருந்து மேலே அல்ல, கீழிருந்து மேலே எவனாச்சும் ஒருத்தன் கிழிச்சு விட்டுருப்பான்னு நினைப்பாங்கல்ல, மேலிருந்து கீழாய் கிழிகிறது. இதெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே எல்லாருக்கும் நடுக்கங்கள் உருவாகின்றன. கிறிஸ்துவாகிய நிஜம் வந்த பிறகு நிழலாகிய பஸ்கா பண்டிகை தேவையில்லை. அவன் இதுவரை ஒவ்வொரு பண்டிகைகளும் இயேசுவுக்கு நிஜம், இயேசுவுக்கு நிழலாய் இருந்தது. இயேசுவாகிய நிஜம் வந்த பிற்பாடு இந்த 8 பண்டிகைகளும் நமக்கு தேவையில்லை. அவன் அப்ப 8 பண்டிகையும் தேவையில்லை. வேற ஏதாச்சும் பண்டிகை ஆசரிக்க சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறாரா? வேதத்துல கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆசரிக்க சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறாரா? யாராச்சும் சொல்லுங்களேன். கிறிஸ்துமஸ் பண்டிகை, பஸ்கா பண்டிகை, ஈஸ்டர் பண்டிகை ஒண்ணுமே சொல்லுங்க. இவன் சொன்னதை செய்ய மாட்டேங்கிறான். நம்ம ஆளு சொன்னதை செய்ய மாட்டேங்கிறான், சொல்லாதது தான் நம்ம ஆளு செய்ய ஆரம்பிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? நம்ம ஆட்கள் எப்பவுமே சொன்னதை செய்யறதில்லை, சொல்லாதது தான் செய்யறது. அதுபோலதான் இதெல்லாம் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை, ஈஸ்டர் பண்டிகை, அறுப்பின் பண்டிகை, என்னென்னமோ பண்டிகைகள் எல்லா காரியங்களும். இப்ப நீ மறுபடியும் பஸ்கா பண்டிகை கொண்டாடினால் இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகையை நீ இன்னும் விசுவாசிக்கவில்லை என்று பொருள். இயேசு கிறிஸ்து நிஜமானவர் வந்துவிட்டார், அவர் நமக்காய் பலியானார் என்று நீ விசுவாசிக்கவில்லை என்று பொருள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவன் கிறிஸ்தவன் என்று சொல்றதுக்கும் வாய்ப்பே இல்லை. அப்ப நீ கிறிஸ்தவனா இல்லை. கிறிஸ்தவன் இயேசுடைய முதலாம் வருகையை விசுவாசிக்கிறவன். ஆமாம், சரிதானா? விசுவாசிக்கிறவன் நம்ம எல்லாரும். இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா இல்லையா? வந்துட்டாரா? மறுபடியும் வரப்போறாரு. ஆமாம், இயேசு கிறிஸ்து வந்து விட்டார், பஸ்கா பண்டிகை நிறைவேறி விட்டது, திரும்பவும் ஆசரிக்க கூடாது. இயேசு கிறிஸ்து வந்து விட்டார், முதல் பலன் முடிந்து விட்டது. முதல் பலன் என்னங்க? முதல் பலன் முதல்ல உயிர்த்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. முடிஞ்சிச்சா? ஆமாம். அறுப்பின் பண்டிகை முதல்ல அவர் அறுத்து கொண்டு போனார். யார கொண்டு போனாரு? மரித்த பரிசுத்தவான்கள் உயிர் தெழுந்தார்களே, எருசலேமில் எல்லாம் போய் காட்சி கொடுத்தார்களே, இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை எல்லாம், அதிலும் விசேஷமாய் ஆபிரகாம் மடியில் இருந்த பாதாள மேல் பாதாளத்திலிருந்து அத்தனை பரிசுத்தவான்களையும் தேவன் முதற் பலனாய் அவர் மேலிடத்திற்கு கொண்டு போனார், பரதேசிலே கொண்டு போய் வைத்தார், பிதாவினிடத்திலே ஒப்பு கொடுத்தார். இந்த காரியம் முடிந்து போய்விட்டது. அதனால இந்த காரியங்கள் முடிந்து போனது திரும்ப அதே நீ முதற் பலன் என்று செய்து கொண்டிருந்தால் முதலாம் வருகையை நீ அவமதிக்கிறாய். இப்படி ஒவ்வொரு காரியம் சொல்லிக்கொண்டே வரலாம். இப்போ தேவன் முதலிலே இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசரிக்க சொன்ன முதல் பண்டிகை எது? முதல்ல இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசரிக்க வேண்டும் என்று சொன்ன முதல் பண்டிகை எது? பஸ்கா பண்டிகை. வாசிங்கள், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் இல்ல, யாத்ராகமம், சாரி, யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவுள். என்னைக்கா? 10ஆம் தேதி. இயேசு கிறிஸ்து மரித்தது என்னைக்கு தேதி? 14ஆம் தேதி. 10ஆம் தேதியா ஆட்டுக்குட்டியை புடிச்சிட்டு வாங்கிறாரு. அந்த ஊர் சந்தை 10ஆம் தேதியா? மாப்பாறை சந்தையா? அது 10ஆம் தேதி ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு வந்துடணும். எங்க கொண்டாந்து கட்டிக்கணும்? வீட்டுல கொண்டாந்து கட்டிக்கணும். 10ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதி வெட்ட போறான் பாருங்க, அது வரைக்கும் ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஏதாச்சும் வியாதி இருக்கா, அதுக்கு ஏதாச்சும் குறைகள் இருக்குதா, கை கால் ஏதாச்சும் இரகுலரா இருக்கா, ஊனமுள்ளதா இருக்கா, எல்லாம் பார்க்கணும். கண்ணு எல்லாம் தெரியும், 2 கண்ணு, ஆனா பார்வை தெரியுதா, அதெல்லாம் பார்க்கணும்ல. மஞ்ச காமாலையா வெள்ளை காமாலையா அதெல்லாம் பார்க்கணும். நான் இதுவரைக்கும் மஞ்ச காமாலை தான் கேள்விப்பட்டேன். ஆனா வெள்ளை காமாலைன்னு ஒரு வியாதி இருக்கிறதா நான் போன வாரம் தான் கேள்விப்படுறேன். ஆனாலும் தேவன் அதிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். அதனால உபாகமத்தில் எழுதியிருக்குது,
எகிப்தியருக்கு வந்த நோய்கள் இருக்கிறது, அது இல்லாம இன்னும் மேற்கொண்டு என்னென்னவெல்லாம் வியாதிகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் உன்னிடத்திலிருந்து நான் விலக்குவேன். அந்த காலத்திலே அவருக்கு தெரியும், இந்த வெள்ளக்காமாலை வரும், எய்ட்ஸ் நோய் வரும், வீடி வரும், எல்லாம் வரும் அவருக்கு தெரியும். ஆமென். எல்லா நோய்களிலிருந்தும் உனக்கு நான் விலக்கி காப்பேன். ஆமென். ரைட். அப்போ அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கு? செக்கிங். எத்தனை நாள் செக்கிங்? 10ஆம் தேதி முடிச்சுட்டு வரான், 12ஆம் தேதி வெட்டுறான். 3 நாள் கிட்டத்தட்ட, 3.5 நாள் கிட்டத்தட்ட வச்சுக்கலாமா? 3.5 நாள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த காலம் 3 ஆண்டுகள். அல்லேலூயா. இந்த 3 ஆண்டுகள், இது நான் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்களும் சொல்லிக் கொடுக்கல. இந்த 3 ஆண்டுகளும் இவர் உத்தமராய், நல்லவராய், வல்லவராய், பரிசுத்தமானவராய் உலகத்திற்கு காட்சி கொடுத்தார். ஆமென். அதே போல இந்த ஆட்டுக்குட்டி இந்த 3 நாளும் உலகத்துக்கு காட்சி கொடுக்கணும். நல்ல ஆட்டுக்குட்டியா இருக்கணும், இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிருவான். ரைட். ஆபீப் மாதம் 14ஆம் தேதி வெட்டக்கூடிய ஆட்டுக்குட்டி. 6ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம். 14 வரைக்கும் வச்சிருந்து இஸ்ரவேல் பிரதரை பத்தி தான் அதிகமா எழுதிருக்குது பைபிள்ல. ஆமென். இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து. எத்தனை மணிக்கு அடிக்கணுமா? சாயங்காலத்தில் அடிக்கணுமா? சாயங்காலம்னா எத்தனை மணி தெரியுமா? 3 மணி. 3 மணிக்கு தான் இயேசு கிறிஸ்து மரித்தார். ஆமென். உங்களுக்கு தெரியுமா, நான் வில்லேஜில் வாழ்ந்தவர். சென்னை மாநகரத்தில் வாழ்கிற உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? கறி மீனெல்லாம் எப்ப சாப்பிடுறோங்க? மத்தியானம் தான் சாப்பிடுறோம்ல. மத்தியானம் தான் கறி எல்லாம் ஸ்பெஷல் சாப்பிடுறோம்ல. ஆனா வில்லேஜில் இருக்கிற மக்கள் எல்லாம் மத்தியானம் கறி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, ராத்திரி தான் அவங்க சாப்பிடுறது. அதான் அவங்களுக்கு ஸ்பெஷல் சப்பர், லாஸ்ட் சப்பர் தேவன் கொடுத்தாரு. அதுபோல அன்றைக்கு தான் பெரிய விருந்து. அதே நிலைதான் சாயங்காலம் 3 மணிக்கு ஆட்டுக்குட்டியை வெட்டுகிறார்கள். 3 மணிக்கு வெட்டி எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? 6 மணிக்கு சாப்பிடுவான் இல்ல? 6 மணிக்கு பொழுது இறங்கிறதுக்கு முன்னாலே சாப்பிடுவான் அவன், இஸ்ரேல் மக்கள். அல்லேலூயா. அப்பதான் ஜீரணிக்க. நம்ம ராத்திரி 11 மணிக்கு சாப்பிட்டோம்னா ஜீரணிக்குமா? இப்படிதான் எல்லாம் சாப்பிட்டு இருக்கான். நான் கூட அப்படிதான் இருக்கிறேன், ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு இருக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். ரைட். அவன் இஸ்ரேல் மக்களுக்கு நியாயப்பிரமாணத்தில் சொல்லிக் கொடுத்த தேவன் 6 மணிக்கு முன்னாலே சாப்பிடணும். ஆமென். எங்கயா நான் ஆபீஸ் இருந்து வர்றதே 7 மணி, ஆபீஸ் இருந்து வர்றதே 10 மணி. ஆண்டனி பிரதர் பாக்குறாரு, எனக்கு சாப்பிடறதுக்கே டைம் கிடைக்கல, நான் எப்போய் 6 மணிக்கு முன்னாலே எல்லாம் சாப்பிடுறது நினைக்கிறாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் உங்களை நல்ல ஒரு காரியத்தில் வைப்பார். ஆமென். கர்த்தர் மேல் பாரத்தை வைக்காம நாமளே சொந்த சித்தத்தின்படி செய்து கொண்டிருந்தால் எந்த காரியமும் வாய்க்காது. ஆமான். ரைட். இப்போ அன்றைக்கு அடிக்கக்கூடிய அந்த ஆட்டுக்குட்டிக்கு பேர் என்ன தெரியுமா? 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்களேன். எப்படி நம்ம சாப்பிடணுமா? அத உங்கள் அறைகளில், அறைன்னு என்னங்க? அறைன்னு என்ன? வயிறு. அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும். ஆபிரகாமுடைய அறையிலே ஒருத்தர் தானா? யாரவ படிச்சீங்களா? அதுல ஆபிரகாமுடைய அறையிலே அவன் பேரப்புள்ள இருந்தானா, லேவியன். அவன் ஆக இப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய அறையிலே வாசிங்க, கச்சையை கட்டிக்கொண்டு. கச்சைன்னா பெல்ட் இறுக்கா போட்டு கட்டிக்கணும். அவரா காலில் என்ன செய்யணுமா? செருப்பு போட்டுக்கணும். செருப்பு போட்டுக்கிட்டு தான் பஸ்கா ஆட்டுக்குட்டியை சாப்பிடணும். இந்த பயில செருப்பு போட்டாவே பரிசுத்தம் கெட்டு போகுதுன்றான் நிறைய பேரு. ஆனா வேதம் சொல்லுகிறது செருப்பு போட்டுக்கிட்டு தான் நீ சாப்பிடணும். செருப்பு போட்டுக்கிட்டு உங்க கையில ஒரு தடி ஒண்ணு வச்சுக்கணும். ஏயா ஏதாச்சும் பாம்புக்கும் வருமா, நாயி நம்மளோட சேர்ந்து சாப்பிட வருமா? அப்படி இல்ல, தடி தான் நமக்கு பாதுகாப்பு. தடிதான், கோலும் தடியும் உன்னை தாங்கும். தடிதான் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. பாவரட்சி தான் ஆயத்தம், பிரிப்பரேஷன். ரெடியா இருக்கணும், வார்த்தையோட இருக்கணும். எப்ப போனாலும் நம்ம எப்படி இருக்கணும்? ரெடியா இருக்கணும், வார்த்தையோட இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு காசு வேண்டாம், பணம் வேண்டாம், அதை பத்தி கவலையே இல்லைங்க. அதெல்லாம் தானா வரும். காசு பணம்லாம் தானா வரும், தெரியுமா உங்களுக்கு? கவலையே பட தேவையில்லை. உனக்கு தேவை வசனம் இருக்கணும், ரெடியா இருக்கணும் தேவனுக்கு என்று ஊழியம் செய்ய. ரைட். செருப்பு போட்டுக்கிட்டாங்க, தடி வச்சுக்கிட்டாங்க, அப்புறம் சீக்கிரமா சாப்பிடணும். நெப்போலியன் மாதிரி. நம்ம ஆளு சின்ன பிள்ளைங்க எல்லாம் எப்படி சாப்பிடுறாங்க?
சின்ன பிள்ளைங்களை சாப்பிடுச்சுன்னா மெதுவா ஒன்னொன்னா தின்னு. சின்ன பிள்ளைங்களுக்கு சோறு கொடுக்கறதுக்குள்ள படுற பாடு இல்ல, ரொம்ப கஷ்டம் இல்ல. நான் ஒரு நாள் வந்தேன், கார்ல வந்து அங்க ஒரு இடத்துல நின்னோடனே முன்னால நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துட்டு ஒரு அம்மா ஒரு பிள்ளைக்கு சோறு கொடுக்கறாங்க. அந்த பிள்ளை எங்க உட்கார்ந்து இருக்குதுன்னா பைக்ல உட்கார்ந்து இருக்குது. பைக்ல முன்னால தாத்தா உட்கார்ந்து இருக்கிறாரு, இல்ல முன்னால பேராமத்த உட்கார்ந்து இருக்கிறான், ஓட்டுற ஒரு தாத்தா உட்கார்ந்து இருக்கிறாரு, அதுக்கு பின்னால இந்த பிள்ளை உட்கார்ந்து இருக்குது. இந்த பிள்ளைகிட்ட சோறு ஊட்டுறாங்க. சோறு ஊட்டினோன்னு உடனே தாத்தா என்ன செய்யறாரு, அப்படியே பைக் ஓட்டிட்டே போறாரு. ஓட்டிட்டு போய் கொஞ்ச தூரம் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு திரும்ப வர்றாரு. திரும்ப வந்தோடனே இங்க வந்து நிக்கிறாரு. உடனே அந்த அம்மா திரும்ப ஒரு சோறு கொடுக்குறாங்க, அந்த பிள்ளை சாப்பிடுது. அப்புறமா ஒரு ரவுண்டு பைக் எடுத்துட்டு போறாரு. பத்தியா, இப்படி சாப்பிட்டா தீவிரம் அதுக்கு பேரு. ஆனா நான் நினைச்சேன், இப்படியும் ஒரு தாய்மார் ஒரு அன்பாய் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க பாத்தீங்களா. இந்த உலகத்து தாய்மாரே இவ்வளவு அன்பாய் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தால் அந்த தாய், நம் தேவனாகிய தாய் நமக்கு எந்த அளவு கொடுப்பாரு யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்கணும். ரைட். உடனே தீவிரமாய் சாப்பிடணுமா? கறி எப்படி சாப்பிடணுமா? தீவிரமா. எப்படிப்பட்ட கறியா அது போட்டிருக்காதுல, முன்னால போட்டிருக்கு. முதல் வசனம் போட்டிருக்கு, வாசிங்க. அதுக்கு முன்னாலங்க அதுக்கு அதே வசனம் தான், வாசிங்க. ஆத்திராமம் 12 8ஆம் வசனம் வாசிங்க. நெருப்புல சொல்லணுமா? எண்ணெயெல்லாம் தேவையில்லை. சிக்கன் 65 தேவை உங்களுக்கு. நெருப்புல சுடு. நெருப்பில சுட்டு என்னையா இப்ப நீ சாப்பாடு கொடுக்க போறியா? அன்பின் விருந்துன்றிய, என்வியா வியா அத முதல்ல சொல்லிரு. என்விய பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்களா? நீ விசுவாசிக்கிறபடி உனக்கு ஆக கிடவுது. ஆமா, எதை நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும். சரி, வாசிங்க. ஐயோ, கசப்பான கீரையோடு புளிப்பில்லாத அப்பத்தோடு, அப்பம் புளிப்பு இல்லாம இருக்கணும், கசப்புள்ள கீரையோடு சுட்ட கறியை எடுத்து சீக்கிரமா சாப்பிடணும், தீவிரமாய் சாப்பிடணும். எப்படியா? கசக்குமா கசக்காதா? கசக்கு, கீரையே கசக்குதுன்றாங்க. கசக்குமா எப்படி இருக்கணும்? ஒன்னும் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களா? சாப்பிட்டே பழக்கம் இல்லையா? நிறைய பேர் இப்பதான் எச்சி ஊறுது நிறைய பேருக்கு. இது கசக்கும். பஸ்கா என்றால் கசப்பு என்று பொருள். பஸ்கா அஸ்காவானது. அஸ்கான என்ன தெரியுமா? சக்கரை. இதெல்லாம் சமஸ்கிருத வார்த்தை, சும்மா நம்ம சொல்லிக்கிறது. ஆனா இந்த பஸ்காங்கிறது சமஸ்கிருத வார்த்தை இல்லைங்க, இது ஹீப்ரு வார்த்தை. அதனுடைய அர்த்தம் வேற. நம்ம சமஸ்கிருத அர்த்தத்துல சொல்லிட்டு இருக்கோம். கசப்பானது அஸ்காவாய் மாறியது இயேசு கிறிஸ்து மரித்த உடனே. ஹல்லேலூயா. அவர் மரித்தார், மரணம் நமக்கு கசப்பாய் தோன்றலாம், மரணத்திற்கு பிற்பாடு நமக்கு அது இனிப்பாய் தோன்றியது. அதனால்தான் அதை நிறைய பேர் குட் ஃப்ரைடே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ரைட். இப்போ அதை சாப்பிடணும். 11ஆம் வசனம் வாசிங்க மறுபடியும். எல்லாம் டைனிங் டேபிள்ல எப்படி உட்கார்ந்து சாப்பிடணும்லாம் இருக்கு. கண்ட மேனிக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. டைனிங் டேபிள் மேல பிள்ளைய உட்கார வச்சுக்கிட்டு அந்த பிள்ளை என்னென்னலாம் அட்டகாசம் பண்ணும், அங்க உட்காந்து சாப்பிட்டு இருப்பான் நம்மாலு. அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. டைனிங் டேபிள்ல என்னென்ன எப்படி சாப்பிடணும்னு வரமுறை இருக்குது. நீங்கள் புசிக்க வேண்டிய விதமாவது, இடுப்புல கச்சை கட்டிக்கோ, செருப்பு போட்டுக்கோ, பிடித்துக்கொண்டு தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. நீ சாப்பிடுறது என்னது? கர்த்தருடைய பஸ்கா. அப்ப முதல் சாப்பாடு, முதல் விருந்து நம் தேவன் கர்த்தருடைய பஸ்கா தான் அவர்களுக்கு, அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த கர்த்தருடைய பஸ்காவை தொடர்ந்து நாம் ஆசரிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். வாசிக்க ஆத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலேயே 25 முதல் 27 வசனங்கள் வாசிங்க. என்னங்க? நீங்க போய் சேரும்போது இந்த ஆராதனையை, பஸ்கா பண்டிகை ஆசரிப்பது என்பது ஆராதனை. இது பஸ்கா பண்டிகை ஆராதனை.
இத நீ தேசத்துக்கு போற. எந்த தேசத்துக்கு போறான் அவன்? கானான் தேசம். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். ஆமென். இந்த தேசத்துக்கு போகும்போது இந்த ஆராதனை கை கொள்ள கடவீர்கள். அப்பொழுது ஆராதனை பண்ணும்போது இந்த ஆராதனுடைய கருத்து என்னப்பா, ஏன் இப்படி எல்லாம் ஆராதனை பண்றீங்கன்னு உங்க பிள்ளைகள் கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை காப்பாற்றி தேவன் வெளியே அழைத்துக் கொண்டு வந்ததுக்கு அடையாளமான பஸ்கா பண்டிகை இது. ஆக பஸ்கா என்றால் விடுதலை, பாதுகாப்பு, ரட்சிப்பு, ரிடம்ஷன். இந்த பஸ்கா பண்டிகை தான் தேவன் ஆரம்பத்தில் ஆசரிக்க சொன்னது. இதுதான் ஆராதனை. இந்த ஆராதனை தேவன் ஆரம்பத்திலே சொன்னது. இப்போ கொலோசியர் 2 16-17 படிச்சிட்டோம். ஒரு பண்டிகை ஆசரிக்க வேண்டாம்னு சொல்லிட்டார். ரைட் தானா? அப்ப இப்ப நம்ம என்னத்தை தான் ஆசரிக்கிறது? இப்ப நம்ம என்னத்தை தான் ஆசரிக்கிறது? பண்டிகை இல்லாம இருக்கிறது கஷ்டமா இல்ல? ஆமான்றாங்க. பத்தியில பண்டிகை இல்லாம இருக்கிறது கஷ்டமா இல்ல? என்னமா ஆமான்றாங்க அவங்களும். நிறைய பேருக்கு பண்டிகை வந்தா தான் அது ஒரு சந்தோஷம். ஏதோ அதை வச்சு கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாமே இல்ல? அதான் கர்த்தர் பார்த்தாரு, சரி நம்ம பசங்களுக்கு ஏதோ ஒரு பண்டிகை வைக்கலாம் ஐடியா பண்ணார். 1 கொரிந்தியர் 11:26. இல்ல 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 11:26 மறுபடியும் வாசிங்க. இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். மரணம் எது? இப்ப நான் சொன்ன பஸ்கா பண்டிகை சரிதானா? இயேசு பஸ்காவாய் மாறினார், பஸ்கா பலியாய் மாறினார். அந்த பஸ்கா பண்டிகையை நாம் நினைவு கூறுகிறோம். எப்படியாம்? மறுபடியும் வாசிங்க. கர்த்தர் வர்ற வரைக்கும் பஸ்காவை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறோம். அவர் வரும் வரைக்கும் இயேசு மரித்தார். இயேசு என்னுடைய பாவங்களுக்காய் மரித்தார். இயேசு என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். இயேசு உயிர்த்தார், இன்றைக்கு ஜீவிக்கிறார். அவர் வருவார், என்னை அழைத்துக் கொண்டு போவார். ஆமென். இதை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம். இதை நினைவு கூறுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். பாருங்க, பஸ்கா இயேசு அன்றைக்கு பலியாகி போனார். இன்றைக்கு அதல்ல, அவருடைய மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? இந்துக்கள்லாம், இந்துல இருந்து வந்தவங்க யார் யாரு? இந்துல இருந்து வந்தாங்களா? எல்லாருமே என்றீங்களா? இந்துக்கள் எல்லாம் திதின்னு ஒண்ணு கொண்டாடுவாங்க தெரியுமா? திதி. திதிங்கிறது செத்த நாள் அன்னைக்கா கொண்டாடுவாங்க நினைக்கிறீங்க? இல்ல, அதுக்கு ஒரு நட்சத்திரம் என்னமெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்து செத்த நாள் கரெக்டா கொண்டாடுறது இல்ல, மறந்துட்டாரு போல இவரு சந்தோஷகுமார் பிரதர். செத்த நாள் கரெக்டா செத்த நாள் அன்னைக்கு இல்ல, எனக்காவது ஒரு நாளைக்கு செத்த நாள் அன்னைக்கு வரும். ஆனா ஆக்சுவலா உங்களுக்கு தெரியல, ஆனா ஆக்சுவலா அந்த நட்சத்திரங்கள் நாள் எல்லாம் பார்த்து அப்பதான் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் திதி கொண்டாடுவாங்க. எதுக்கு தெரியுமா? திதி கொண்டாடுற அன்னைக்கு செத்த நாள்ல கொண்டாடுறது இல்ல. அது ஒரு பாயிண்ட் குறிச்சு வச்சுக்கணும். செத்த நாள்ல கொண்டாடுறது இல்ல. ரைட். ரெண்டாவது, திதி கொண்டாடும் பொழுது நல்லா புது ட்ரெஸ் போட்டுட்டு யாரு கொண்டாடுறானோ அந்த ஆளு. எனக்கு எப்ப ஞாபகம் வந்து ராத்திரி தான் எனக்கு இந்த உணர்வே வந்துச்சு. நான் நேத்தோ 2 நாளைக்கு முன்னால நம்ம எலக்ட்ரீஷியன் ஒருத்தர் இருக்கார், வீட்டுக்கு வருவார் அடிக்கடி. அவருக்கு ₹1 கொடுத்தேன் நான். இவரு நேற்று ராத்திரி வரும்போது புதுசா ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாரு. என்ன சார் புது ட்ரெஸ் போட்டுக்கிறீங்களேன்னு கேட்டேன் நான்.
என் தம்பி செத்து போயிட்டான், அவனுக்கு திதி கொண்டாடணும் அப்படின்னு சொன்னாரு. உங்க தம்பி செத்து போயிட்டதுக்கு நீங்க எங்க புது ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க? அலுவலகம்ல நீங்க ஐயோ செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி நீங்க எதுக்கு பிரதர் புது ட்ரெஸ் போடுறீங்க? திதி பண்ணும்போது நம்ம நல்லா சந்தோஷமா இருந்தா தான் செத்தவன் சந்தோஷமா இருப்பானா? என்ன பிரதர் சேர்ந்தானே? நம்ம நல்லா சந்தோஷமா இருந்தா தான் செத்தவன் சந்தோஷமா இருப்பானா? ஆயிடுதானே? இப்போ செத்தவனுடைய மனசு ஆத்மா சாந்தி அடையணுமா? அதனால செத்தவன் என்னென்னலாம் விரும்புறானோ அதை பூரா அவங்க செய்யணுமா? செத்தவன் என்னென்னலாம் விரும்புறானோ, நான் ஒரு ஊருக்கு போனேன், அங்கே அவங்களுடைய இடுகாடு சுடுகாடு இருக்குல்ல, அங்கே கொண்டு போய் பிராந்தி பாட்டில கொண்டு வச்சாங்க, கீரையை கொண்டு வச்சாங்க. என்னையா இதெல்லாம் வைக்கிறீங்கன்னா, அவர் செத்தவருக்கு அதாங்க பிடிக்கும், இன்னைக்கு திதி இல்ல, நீ கொண்டு அதை வைக்கணுங்க அப்படின்னாங்க. ரைட். ஆக செத்தவருடைய மனசு சாந்தி அடையணுமா? அவன் புரியுதோ புரியலையோ இந்துக்களுக்கு, பேசிக்கலி தே ஆர் ராங், பட் ஆக்சுவலி இட் இஸ் கரெக்ட். பேசிக்கலி இட் இஸ் ராங், பட் ஆக்சுவலி இட் இஸ் கரெக்ட். எப்படின்னா, அவருடைய மரித்தவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். சரிதானா? ஒண்ணு. மரித்தவர் செத்து போன போது அவர் விரும்புகிறார் நீயும் நானும் சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறார். நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு, இருக்கிறார். ரைட்டா? இத ரெண்டையும் அப்படியே ஏசப்பா கொண்டு வாங்க. ஏசப்பா நீயும் நானும் சாந்தமாய், நீ நானும் நல்ல பையனா இருந்தா அவர் எப்படி இருப்பாருங்க? சந்தோஷமா இருப்பாரா? அவர் சொல்லிட்டு போனாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களிடத்திலே வைத்து விட்டு போகிறேன். அப்ப அவருடைய சமாதானத்தை பூரா நம்ம கிட்ட வச்சுட்டாருன்னா அவர் அங்க எப்படி இருப்பாரு? சமாதானம் இல்லாம இருப்பாரு. சரிதானுங்க? அவர் அங்க சமாதானம் இல்லாம இருப்பாரு. அப்ப அவரை சமாதானப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? என்னங்க? அதான் திதி இல்ல. அவரை சமாதானப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? அது அப்புறம் எடுத்தே பாயிண்ட் சொல்லிடுறாரு. அவர் சமாதானப்படுத்தணும், திதி கொண்டாடுறது. திதி எதை கொண்டாடுறது? செத்தவன் அல்ல அல்ல. ரைட்டா? அதுக்கு 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்து கொண்டாடுறான் அவன். நம்ம அப்பா எப்போ கொண்டாட சொன்னாரு தான் கேள்வி. அவர் வரும் வரைக்கும் என்னுடைய மரணத்தை நினைவு கூறுங்கள். எப்போ வேணாலும் நினைக்கலாம்ல, எப்போ வேணாலும் நினைக்கலாம்ல. செத்தால நினைக்கலாமா? ஞாயிற்றுக்கிழமை நினைக்கலாம், திங்கக்கிழமை நினைக்கலாம், செவ்வாய்க்கிழமை நினைக்கலாம், எப்போ வேணாலும் நினைக்கலாம். மரணத்தை நினைவு கூறுகிறது எப்படி என்றும் சொல்லி இருக்கிறார். அப்பத்தை எடுத்து பிட்டு ஆசீர்வதித்து, ரசத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இத ரெண்டையும் சாப்பிடுங்க, என்னுடைய சரீரம் பிக்கப்பட்டதுக்கு அடையாளம் அது, என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு அடையாளம் அது, இதை நீங்கள் செய்யுங்க சொன்னாரா? அப்ப மரணத்தை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறாரா? இது பஸ்காவுக்கு திதி. ஆமென். அப்ப கிறிஸ்தவ எல்லாரும் திதி கொண்டாடுறோம். சரிதானா? நம்ம கொண்டாடுற திதி வித்தியாசமான திதி, அந்த திதி வேறமான திதி. ஆமென். சரி. ஆக அவருக்கு சாந்தி உண்டாகிறது, சமாதானம் உண்டாகிறது அவருடைய ஆத்மாவுக்கு. ரைட்டு தானா? ஏசாயா 53 வாசிங்கன்னா தெரியும். வீட்டுல வாசிங்க, இன்னொன்னு வாசிக்க வேண்டாம். ஏசாயா 53 வாசிங்கன்னா, தேவனுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினையை இவர் ஏற்றுக்கொண்டாராம். இவர் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டதுனாலே அவருக்கு சமாதானம் வந்ததான் தேவனுக்கு. புரியுதா? இயேசு கிறிஸ்து ஆக்கினையை ஏற்றுக்கொண்டதுனால பிதாவாகிய தேவனுக்கு சமாதானம் வந்ததான். என்ன ஆச்சரியமா இருக்குல்ல? ஏன்? இவர் ஆக்கினைப்பட்டதுனாலே உனக்கும் எனக்கும் ஆக்கினை இல்லை. இவர் ரத்தம் சிந்ததுனாலே உனக்கும் எனக்கும் மரணம் இல்லை. இவர் ரத்தம் சிந்தினதுனாலே உனக்கும் எனக்கும் பாவம் இல்லை. உனக்கும் எனக்கும் வியாதி இல்லை. உனக்கும் எனக்கும் தரித்திரம் இல்லை. உனக்கும் எனக்கும் சந்தோஷம், சமாதானம். இதை பார்த்தோன்னே பிதாவாகி தேவனுக்கு சந்தோஷம். அவன் ஆக தேவன் அவர் சாந்தி அடையணும்னா, அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா திதி கொண்டாடணும். அவன் ரெண்டாவது திதி கொண்டாடும் போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு பண்டிகை மாதிரி கொண்டாடணும். அவன் இன்னைக்கு புது ட்ரெஸ் போட்ட ஆட்கள் யாரு? சிஸ்டர் தான் போட்டுக்காங்க, எல்லாரும் போட்டுக்காங்க புது ட்ரெஸ் பத்தியா. அப்ப அவங்க திதி கொண்டாடுறாங்க இன்னைக்கு. அவன் இன்னைக்கு ராப்போஜனம் சொன்னா மரணத்தை நினைவு கூறுகிறோம் சொன்ன உடனே இன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டு வரணும். மாசம் மாசம் புது ட்ரெஸ் வாங்கிருக்கோம். எங்கயா துட்டே இல்ல, எங்கயா புது? அப்பா கிட்ட கேளுங்களா, நீர் தானே கொண்டாட சொன்னீரு, என்கிட்ட துட்டு இல்லையா, துட்டு கொடு. அவன் இப்போ என்கிட்ட ரெண்டு புது ட்ரெஸ் இருக்கு, 3வது புது ட்ரெஸ் டெய்லர் இருக்கு, துட்டு இல்ல வாங்கிறதுக்கு. வந்துடும், துட்டு வந்துடும். அவன் நம் தேவன் பெரியவர். அவன்
இன்னும் நம்ம இதுக்கு போல ஏடிஎம்க்கு போல இல்லையா? ஏடிஎம்க்கு போனாதான் துட்டு வரும்ல. பாக்குறாரு ஒரு மாதிரி ஒரு பிரதர், அவர் கையிலே வாங்கிட்டு விட்டாரு சம்பளத்தை. இல்ல எங்களுக்கு கையிலே கொடுக்க மாட்டான், உங்களுக்கு கையில கொடுத்துறானோ? ஏடிஎம் தானா? ஸ்தோத்திரம். ரைட். ஆக நம் தேவன் கொடுக்கிறார், கொடுத்து கொண்டே இருப்பார். ஆமென். ரைட். இப்போ தேவன் நம்மை ஆசரிக்க சொன்னது திதி. இந்த திதி அஸ்காவாய் ஆகிவிட்டது. இப்பொழுது சந்தோஷமாய் இனிப்பாய் மாறிவிட்டது. இயேசு நமக்காய் பலியானதுனாலே, இதை நாம் ஆசரிக்கிறதுனாலே, எப்படி ஆசரிக்கணுங்கிறது அர்த்தம் பண்ணிட்டு போ. ஆசரிக்கணுங்கிறது உண்மைதானா? அந்த நாள் ஆசரிக்க கூடாது, எப்போனாலும் ஆசரிக்கலாம், எப்போனாலும் ஆசரிக்கலாம். இப்ப நம்ம சொல்லிக்கிறோம், விடுதலை கிறிஸ்துவின் சபை சொல்லி இருக்கிறது முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கிறோம். காலம் மாறும், வார வாரம் ஆசரிக்கக்கூடிய நிலை வந்தால் வரும். ஆமென். காலம் மாறும், எப்பொழுதெல்லாம் சபை கூடுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆசரிக்கக்கூடிய நிலை வரும். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அனுதினமும் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அனுதினமும் ஆதி அப்போஸ்தலர் காலம். அந்த காலம் வரப்போகிறது சீக்கிரமாய். அது விடுதலை கிறிஸ்துவின் சபையில் ஆரம்பமானால் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. அல்லேலூயா. நடக்குமா? நடக்கும், நடக்கும், நடக்கும். ஸ்தோத்திரம். ரைட். அதனாலதான் பக்கத்துல லேண்ட் மேல கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கிறேன் நான். அவன் கொடுக்க மாட்டான், அவன் பிளாட் கட்டணும்ன்றான் பக்கத்துல லேண்டு. ஸ்தோத்திரம். சரி, நம்ம நினைக்கிறது, ஆசைப்படுறது நம்ம அப்பாடு சொல்லிட வேண்டியது. அவரு இஷ்டமானதை நமக்கு கொடுக்க போறாரு, அவ்வளவுதானே? ஆமென். ரைட். இயேசு கிறிஸ்து நமக்காய் பலியானார், நமக்காய் பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் மாறினார். ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்காய் பலியானதுனாலே, நமக்காய் பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் மாறிவிட்டதுனாலே, நமக்கிட்ட இருந்த எல்லா தீமையான காரியங்களும் ஒளிந்து போய்விட்டது. சரிதானா? ஒளிந்து போயிடுச்சா? இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதற்கு, உயிர்த்தார் என்பதற்கு சாட்சி யாரு? நம்ம தானா? பாத்தீங்களா? விசுவாசிக்கிறோம்ல. ஒரு ஊர்ல ஒரு புருஷன் பொண்டாட்டி 2 பேர், பிள்ளைகள் 2 பேரை கூட்டிட்டு கார்ல போறாங்க. கார்ல போயிட்டே இருக்கிறாங்க, மலை வழியா ஏறி போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கார் ஆக்சிடென்ட் ஆகி கார் அப்படியே கவிழ்ந்து செத்து போயிட்டாங்க. பிள்ளைகளும் செத்து போச்சு, அவங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் செத்து போயிட்டாங்க. உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகுது. போலீஸ்காரன் வர்றான், இவங்க எப்படி செத்தாங்கன்னு சொல்லி என்கொயரி பண்றான். பக்கத்தில் உள்ளவங்க யாருக்குமே தெரியல. என்கொயரி பண்ணிட்டே இருக்கிறான், ஒரு இடத்துக்கும் தெரியல. என்கொயரி பண்ணி அந்த காருக்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. காரெல்லாம் கண்டுபிடிச்சு, சரி இந்த காரை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி காரை டோ பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு வழி பண்ணிட்டு இருக்கிறான் போலீஸ்காரன். கார்ல போறாங்க. சரியா? கதை நான் சொல்றதெல்லாம் கதை. ரைட். கார்ல போயிட்டு இருக்காங்க, இது போறாங்க. அப்போதைக்கு திடீர்னு அங்க பக்கத்துல ஒரு மரத்துல ஒரு குரங்கு உட்கார்ந்து இருந்திருக்கு. அந்த குரங்கு என்ன செய்யும், டபக்குன்னு இந்த காருக்குள்ள வந்து உட்காந்துச்சு. போலீஸ்காரன் பார்த்தாங்க, என்னடா இந்த குரங்கு காருக்குள்ள உட்காந்து விரட்டி விட்டான். விரட்டி விட்டோடனே குரங்கு போயிட்டு திரும்ப கார் ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்ப வந்து உட்காந்துச்சு. என்னடா திரும்ப வந்து உட்காருது? இவனுக்கு ஒரு ஐடியா, ஏதோ இருக்குது போல தெரியுது. போலீஸ்காரனுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன கிளிக்கு கிடைச்சா போதும், அதை வச்சு பெருசா கண்டுபிடிச்சுவாங்க அவங்க எல்லாம். ரைட். உடனே நம்ம எல்லாம் போலீஸ்காரங்களுக்கு மேல போலீஸ்காரன், பெரிய போலீஸ்காரன் நம்ம எல்லாம் தெரியுமா? சபையாரையெல்லாம் பார்த்தோன்னே கிளிக் கிடைச்சாவே கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம், ஊழியக்காரன் அப்படி இருக்கணும். ஆமாம். சரி. உடனே சரி குரங்கு வரட்டும்னு கூட்டி போயிட்டான். குரங்கு கூட்டி போய் ஸ்டேஷன்ல கொண்டு இறக்கி விட்டான். அது பார்த்து அது அந்த டோ பண்ணி எடுத்துட்டு வந்தா பாருங்க, உடைஞ்சு போன காரு, அந்த கார்லயே தான் உட்கார்ந்து இருக்குது அந்த குரங்கு. அந்த காரை விட்டு வேற இடத்துக்கு போகவே மாட்டேங்குது. எங்கெங்கயோ கொண்டு போய் வைக்கிறான், போக மாட்டேங்குது. அதுக்கு பழமெல்லாம் கொடுக்கறான், பிரெட் எல்லாம் கொடுக்கறான், சாப்பிட மாட்டேங்குது, உட்காந்து இருக்குது. அவனுக்கு ஐடியா வந்துச்சு, இந்த குரங்குக்கும் இந்த கார்ல வந்தவங்களுக்கு ஏதோ தொடர்பு இருக்குது போலப்பா அப்படின்னு ஐடியா வந்துச்சு அவனுக்கு. உடனே குரங்கை பழக்கிறவன், நாயை பழக்கிறவன் இருக்கான்ல போலீஸ்ல எல்லாம், அது போல குரங்கோட பேசுறவன், குரங்கோட பழகிறவன், அவனோட ஒரு வாரத்துக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த குரங்குக்கு ட்ரைனிங் கொடுத்தாச்சு ஒரு வாரம். அதுக்கப்புறம் அந்த குரங்கை பிடிச்சிட்டு நேர ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போறாங்க. மலை மேல போய் அந்த இடத்துல போய் நின்றுட்டு அதே டோ பண்ண காரை வச்சுக்கிட்டு அந்த குரங்கு கிட்ட அவன் குரங்கோட பேசிட்டு தான் பாருங்க, அவன் கேள்வி கேட்கிறான்.
எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, என்ன விஷயம் உனக்கு ஏதாவது தெரியுமா? அவன் அங்க ஒரு எப்படி கட்டணும் தெரியல, கேட்டுருக்கான். உடனே அந்த குரங்கு என்ன சொல்லிருக்குது, குரங்கு பின்னால சீட்ல வந்துட்டு குதிச்சு குதிச்சு விளையாண்டுச்சான். குரங்கு குதிச்சு குதிச்சு விளையாண்டுச்சான். உடனே அவனுக்கு ஐடியா வந்துருச்சு, ஓ பின்னால சீட்ல 2 பிள்ளைகளும் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க போல அப்படின்னு போலீஸ்காரனுக்கு ஐடியா வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டாங்க. உடனே முன்னாள் சீட்டுக்கு போச்சு. டிரைவருக்கு பக்கத்து சீட் இருக்குல்ல, அங்க போய் உட்காந்துக்கிட்டு இப்படியே தூங்குற மாதிரி காட்டுச்சான். எது? குரங்கு. அப்ப அந்த அம்மா தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் உடனே அங்க போச்சு. உடனே ஸ்டேரிங் மேல ஏறி உட்காந்துட்டு ஸ்டேரிங் இப்படி இப்படி பண்ணுது. இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி 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 ஆடிட்டு இருந்திருக்கு. அப்ப இவன் குடிச்சிட்டு ஓடிட்டு போயிருக்கிறான். இதனாலதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஒரு குரங்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த கரெக்டா சாட்சி விடுது பத்தியா. கேவலம் இந்த குரங்கு சாட்சி விடுச்சுன்னா கர்த்தாதி கர்த்தா தேவாதி தேவன் ராஜாதி ராஜனுடைய மரணத்தை பற்றி சாட்சி விடுகிற ஒரே கூட்டம் இந்த கூட்டம், நம்முடைய கூட்டம். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. இயேசு எனக்காய் மரித்தா, எனக்காய் உயிர்த்தா, எங்க போனாலும் சொல்லணும். ஆமென். நம்ம தான் சாட்சி, இயேசு மரித்ததுக்கு சாட்சி. அதுக்குதான் திதி கொண்டாடுறது, சும்மா இல்ல. அதுக்குதான் இது போல ராப்போஜனம் கொண்டாடுறது. அல்லேலூயா. இதுதான் பண்டிகை கொண்டாடுகிறது. அல்லேலூயா. இந்த பண்டிகை கொண்டாடும் பொழுது நீ எப்படி இருக்கணுமா? இந்த பண்டிகை கொண்டாடும் போது, இன்னைக்கு நம்ம பண்டிகை கொண்டாடுறோம், எப்படி இருக்கணுமா? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே, புளிப்பு என்றால் கெட்ட குணமுடையவர்கள், கெட்டவர்கள் என்று பொருள். ஈவில் திங்ஸ். புளிப்பு என்றாலே ஈவில் திங்ஸ், கெட்ட காரியம், கெட்டவர்கள், கெட்ட குணாதிசயங்கள் உடையவர்கள். நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே அப்படின்னா நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறபடியே. நீதிமான் ஆயிட்டமா நம்ம எல்லாரும்? நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறபடியே, புதுசா நீதிமான்களாகவே இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை, உங்களுடைய பழைய காரியங்கள், பழைய பாவங்கள், பழைய குற்றங்கள், பழைய மனிதர்கள், பழைய மனிதன் எல்லாவற்றையுமே புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நமக்காய் உங்களுடைய எல்லா கெட்ட காரியங்களும், உங்களுடைய தீமையான காரியங்கள் எல்லாம் அவர் சுமந்தார். பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து, பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து சுமந்தார் நம்முடைய பாவங்களை. ஆனால் நம்ம இப்ப நம்ம எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? புதிய புளிப்பில்லாத பிசைந்த மாவா இருக்க வேண்டும். ஆமென். எத்தனா புதுசா இருக்கணும், புளிப்பில்லாத மாவா இருக்கணும். அப்படி வச்சுதான் பண்டிகை கொண்டாடணும். உண்மை ஏனோதான பண்டிகை எல்லாம் கொண்டாடக்கூடாது. திரும்ப உங்களுக்கு அவன் புதிய மாவா இருக்க வேண்டும், பிசைந்த மாவா இருக்க வேண்டும், புளிப்பில்லாத மாவா இருக்க வேண்டும். புளிப்பில்லாதவர்களாய், குற்றம் இல்லாதவர்களாய், பாவம் இல்லாதவர்களாய் இருக்கணும். நம்ம எல்லாரும் புதியவர்களாய் இருக்கணும். டெய்லி புதியவர்கள் நம்ம எல்லாரும். ரைட்டு தானா? தினந்தோறும் புதிதாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். நம்ம டெய்லி புதியவர்கள். ஆமென். புதியவர்களாய் இருக்கணும், பிசைந்த மாவா இருக்கணும். யாரு பிசைகிறது? அப்பா வசனத்தினால் பிசைகிறார். வசனத்தினால் உன்னை உருவாக்குகிறார். வசனத்தினால் உன்னை நேர்த்தி பண்ணுகிறார். அவர் ஒரு சிற்பி, அவர் ஒரு குயவன், அவர் உன்னை உருவாக்குகிறவர். ஆமென். அப்படித்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மாவா இருக்கணும். 6ஆம் வசனம் வாசிங்களேன். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. பண்டிகை கொண்டாடுற ஆட்களுக்கு தான் இதெல்லாம். இது கொரிந்து பட்டணத்துக்கு எழுதப்பட்ட காரியம். கொரிந்து பட்டணம் தான் ஆதி அப்போஸ்தல காலத்திலே அதிக வரங்களுடைய பட்டணம். அந்த பட்டணத்தில் இருந்த மக்கள், விசேஷமாய் கிறிஸ்தவர்கள், கொரிந்து சபையை சார்ந்தவர்கள் தான் வரங்கள் உடையவர்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வரங்களினால் நிறைந்திருந்தார்கள். அவர்களுக்குள்ளே 9 விதமான வரங்களும் கிரியை செய்தன. இப்படி கிரியை செய்த உடனே நிறைய பேருக்கு பெருமை வந்துருச்சு.
நிறைய பேர் வரங்கள் கிரியை செஞ்சா பெருமை வருமா வராதா? நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கு. கிறிஸ்தவம் அப்படித்தான் இருக்கான் இன்னைக்கு. அதிலும் பெரிதாய் ஊழியக்காரங்களும் அப்படித்தான். அவன் சும்மா இருந்தாலும் சரி, நம்மால அவனை தூக்கி வைக்கணும். தெரியுமா உங்களுக்கு? அவன் சும்மா இருந்தாலும் சரி, நம்மால தூக்கி வைக்கணும். ரைட்டா? இப்போ தேவன் சொல்லுகிறார், நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. எனக்கு வரங்கள் இருக்கிறது, எனக்கு பவர் இருக்கிறது, சக்தி இருக்கிறது, பிசாசு விரட்டுகிறேன், அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லி மேன்மை பாராட்டிட்டு இருக்காத. அப்புறம் கொஞ்சம் பிசைந்தமா கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? கொஞ்சோண்டு புளிப்பு மாவு போட்டுட்டீங்கன்னா போதும், எல்லா பிசைந்த மாவையும் புளிப்பாக்கி கடை வச்சிடும், நார் அடிச்சிடும். சரிதானா? இது தனி மனித வாழ்க்கையிலும் உண்டு, சபையிலும் உண்டு. தனி மனித வாழ்க்கையில நம்ம எல்லாரும் தேவனுடைய ஆலயம் தானா? யார் யாரெல்லாம் தேவனுடைய ஆலயம்? நான் ஆலயத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லாதீங்க. எங்கேயும் போய் நான் ஆலயத்துக்கு போயிட்டு வரேன், இல்ல இல்ல, நாம் எல்லாரும் தேவனுடைய ஆலயம். ஆமென். நம்ம எல்லாரும் தேவனுடைய ஆலயம். என்ன ஹிம்? சரிதானா? நம்ம எல்லாரும் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்திலே கொஞ்சம் புளித்தமா வந்தால், கொஞ்சம் கெட்ட காரியம் வந்துருச்சுன்னா இருக்கிறதெல்லாம் எடுத்துரும். சரிதானா? இந்த ஆலயத்திலே கொஞ்சம் கூட கெட்ட காரியம் வரக்கூடாது. ஆமென். இந்த ஆலயம் சபை என்பது இது ஒரு ஆலயம், இது ஒரு ஆலயம், இது ஒரு ஆலயம், இது ஒரு ஆலயம், எல்லா ஆலயம், இந்த எல்லா ஆலயம் சேர்த்தினா பேராலயம். இதுதான் சபை. 1 கொரிந்தியர் 3:16 என்று நான் நினைக்கிறேன். நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆலயம் என்பது சபையார்கள். சபையார்கள் எல்லாரும் ஆலயம். ஆலயத்திலும் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு கெட்ட மனுஷன் வந்துட்டான்னா, தீமையான காரியங்கள் நுழைந்து விட்டது என்றால், தீமையான கொடூரமான காரியங்கள் நுழைந்து விட்டது என்றால் அந்த சபையும் கெட்டு போகும். சரிதானா? அந்த தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி, சபையிலும் சரி, புளித்த மாவு கெட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நுழையக்கூடாது. ஆமென். கெட்ட காரியங்கள் நுழைய ஆரம்பிச்சாலே போச்சு. இந்த மா, பிசைந்த மா, புளிப்பில்லாத மா, நல்ல மாவு கெட்டு போகும். ஆக நல்ல மாவா இருந்து பண்டிகை கொண்டாட வேண்டும் நம்ம எல்லாருமே. அதனால நம்முடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்கிறோம். இதுக்கப்புறம் பாவம் செய்ய கூடாது என்று வாக்குறுதி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆனால் வாக்குறுதியில நிலைச்சு நிற்க முடியறதில்லை. ஆனாலும் கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்கிறார். அதனாலதான் போன வாரம் சொன்னேன், நீ 7 முறை விழுந்தாலும் தேவன் உன்னை உயர்த்துகிறார். ஆமென். ஆக தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன், தனி மனிதனாகிய உன்னுடைய ஆலயத்திலும் சரி, பேராலயமாகிய சபையிலும் சரி, நிறைய புளித்த மாவுகள், கெட்ட மாவுகள், கெட்ட குணங்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்டவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கொரிந்து சபையிலே அப்படி ஒரு கெட்டவன் இணைந்திருக்கிறான். அந்த சபையிலே இருக்கிறான். அவன் என்ன செய்யறானா, போட்டிருக்கு முதல்ல 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எதுல இருக்குதாம்பா? வரங்கள் கிரியை செய்கிற கொரிந்து சபையிலே விபச்சாரம் இருக்கிறது. அற்புதங்கள் அடையாளம் நடக்கிற கொரிந்து சபையிலே விபச்சாரம் நடக்கிறது. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கொரிந்து சபையிலே விபச்சாரம் நடக்கிறது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, அற்புத அடையாளம் பண்ணிவிட்டால் அவன் பாவமே செய்ய மாட்டான் நினைக்கிறாங்க. அற்புதம் அடையாளம் என்பது தேவன் கொடுக்கிற கிஃப்ட். இந்த கிஃப்ட் மாறவே மாறாது, கடைசி வரைக்கும் இருக்கும். அவன் பாவியா இருந்தாலும் அந்த வரங்கள் மாறாது. அவர் அழைத்த அழைப்பும் தேவனுடைய கிருபை வரங்களும் மாறாது. ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக மாறவே மாறாது. அதனால ஒரு ஆட்கள் செய்யக்கூடிய அற்புதங்களை வைத்து, அல்லது பிசாசை விரட்டுகிறதை வைத்து, அல்லது ஒருவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களை வைத்து இவர் நல்லவர், வல்லவர், உத்தமர் என்று எடை போடாதே. ஆமென். அப்படி அல்ல, அதை வச்சல்ல, கனிகள் தான். அதனால நீ அற்புத அடையாளம் நடந்துச்சுன்னா ஏதோ கர்த்தர் அவன் மூலமா செஞ்சிருக்காரு, அவ்வளவுதான், விட்டுரு. அவனை ஆஹா ஓஹோன்னு தூக்கி பிடிக்காத. சரியா பிரதர்? பாருங்க, வாசிங்க. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் யாருடைய மனைவியப்பா?
யோசிச்சு பார்க்கறது கஷ்டமா இல்ல? அவனுடைய அம்மாவை வச்சிருக்கல, அவங்க அப்பாவுக்கு 2-3 பொண்டாட்டி போல, அவங்க அம்மாவை வச்சிருக்கல. அவன் தகப்பனுடைய மனைவி வைத்திருக்க. யார் பண்ணது? தாவீதுடைய பையன் ஒருத்தன் பண்ணான, அப்சலோம் பண்ண வேலை இது. ஆக இன்னும் அந்த வகைராக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அவன் வாசிங்க, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவி வைத்துக் கொண்டிருக்கிறானே, இது புறஜாதி மக்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட பாவம் நடக்கவில்லையே. பவுலுக்கு எவ்வளவு கோபம் வருது பாருங்க. புறஜாதிகளுக்குள்ளும் இப்படிப்பட்ட பாவம் நடக்கவில்லையே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்டவனை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க சர்ச்சில். ஏன் வச்சுக்கிட்டு இருக்கிற? யார் கேட்கறது? பவுல் ஏன் அவனை டிஸ்மிஸ் பண்ணல சர்ச்சை விட்டு? ஏன்? துட்டு பெருவழியா இருப்பான் அவன், பெரிய ஆளா இருப்பான் அவன், லட்ச லட்சமா கொடுக்கிறவனா இருப்பான். காசுன்னா பணம்னா பிணமும் வாய திறக்குது இல்ல. அதனாலதான் சொன்னேன், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று நான் பிரசங்கித்தேன். பணத்தை வைத்து நீ காரியத்தில் ஈடுபட்டால் உன் வாழ்க்கை அம்போதான் அல்ல. நிறைய ஊழியக்காரர்கள் இப்படித்தான். ரொம்ப அட்டகாசமா நடக்க ஆட்கள் எல்லாம் அவன் மூலமா ஏதாச்சும் பொருள் கிடைக்குது, பொன் கிடைக்குது, ஏதோ ஒண்ணு கிடைக்குதுன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. அவன் பெரிய ஆளு வச்சுட்டே இருப்பாங்க. பவுலுக்கு நியூஸ் வருது, உடனே சொல்றாரு, இவ்வளவு நாளா இன்னும் அந்த ஆள் வச்சிருக்கே, ஏன்டா வச்சிருக்கிற? லெட்டர் எழுதுறாரு அவரு. வாசிங்க. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். அப்புறம் நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். போச்சு. எங்க கொண்டு ஒப்பு கொடுத்தாரு? அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தாரு. அப்படியெல்லாம் யாரையும் ஒப்பு கொடுத்துறாதீங்க நீங்க எல்லாம். இது பவுல் பாவம் கோபத்தில் அவர் பண்றாரு. பவுல் செஞ்ச தப்பு தான் இது. அவர் பாவம் கோபத்தில் பண்றாரு. நீங்க யாரும் அப்படி எல்லாம் செய்யாதீங்க. சிபிஎம் சர்ச்சில எல்லாம் சில ஆட்கள், பிடிக்காத ஆட்கள் எல்லாம் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நமக்கு அந்த வேலையே கிடையாது. சத்துருக்களை சிநேகிக்கிற வேலை நம்முடைய வேலை. நம் தேவன் அப்படித்தான். உங்களையும் என்னையும் பாவிகளாய் இருக்கையிலே நம்ம மேல அன்பு கூர்ந்தாரே, அப்பவே நம்மளை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தாரு. அவரு சாத்தான்ல இருந்து விடுதலை பண்ணினார். ஆமென். அதனால அந்த தொழிலை செய்யக்கூடாது. பவுல் செஞ்ச தப்பு ரைட். ஆனாலும் பவுலுக்கு அவ்வளவு பெரிய காரியங்கள், எவ்வளவு பெரிய தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி சொன்ன பவுல் அர்த்தம் எழுதுறாரு, நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. இப்படி எல்லாம் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு, இந்த சபை பெரிய சபை, இந்த சபையில ஒரு நாளைக்கு 5 ஆராதனை நடத்துறேன், இந்த சபையில 10,000 ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, இதுல அற்புதம் நடக்குது, இதுல தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, இதுல பிசாசு ஓடுது, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது நல்லதல்ல. ஆமா, இங்கிலீஷ்ல படிச்சா நல்லா இருக்கு. அப்புறம் அடுத்தது, கொஞ்சம் புளித்த பிசைந்த மா முழுவதையும், கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? அந்த ஒரு ஆளை நீ வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் சபையே கெட்டு போகும், ஜாக்கிரதை. பவுல் சொல்றார், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படிக்கு, புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். நமக்குள்ளேயும் அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. அப்பா பிள்ளை இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், பிள்ளை அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும், அப்பன் பிள்ளை மேல அன்பு காட்டணும். இதுல கொஞ்சம் கூட மாற்றம் இருக்கக்கூடாது. புருஷன் மனைவி இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, புருஷன் மனைவி மேல அன்பு காட்டணும், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். புருஷன் ஒண்ணு சொல்றது, மனைவி ஒண்ணு சொல்றது, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, இப்படி சொல்லிட்டு இருந்தா நடக்குமா வாழ்க்கையில? விஜி என்னமோ சிரிக்கிறாங்க, எனக்கு ஒன்னும் புரியல. சரி, எப்படியோ காரியங்கள். நிச்சயமாய் நம்ம அப்பா மணவாளன் இருக்கிறாரு, மணவாளன் சொல்றோமா அவரை? நம்ம அவரை எப்படி சொல்றோம்? மணவாட்டின்னு சொல்றோமா? என்ன காரியம் வந்தாலும் மணவாளன் சொல்றோமா சொல்ல மாட்டேங்கிறோமா? சொல்றோமா? சொல்றது இல்லையா? சொல்றல்ல. அப்புறம் வீட்டுல மாத்திரம் புருஷன் மணவாட்டிக்குள்ள சொல்லாம இருக்கிறீங்களா?
தப்பு தானே? அப்ப கொஞ்சம் புளித்தமா இருக்குது உனக்குள்ள, கொஞ்சம் கொஞ்சம் கெட்டகாரியம் இருக்குது உனக்குள்ள, ரைட்டா? சும்மா ராப்போஜனம் பண்ணி பண்டிகை கொண்டாடி பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் புளித்தமா இருக்கு உனக்கு, ரைட்டா? மணவாளன்ட்ட சொல்ற, மணவாளுடைய டைரக்ஷன் படியே செய்யணும்னு நினைக்கிற. அப்படி இருக்கும்போது வீட்டுல மாத்திரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போறது இல்லையே. காரணம் என்ன? புருஷனுக்கு தெரிஞ்சது மனைவிக்கு தெரியணும், மனைவிக்கு தெரிஞ்சது புருஷனுக்கு தெரியணும். ஆமென். நிறைய காரியங்கள் அப்படி இல்லை என்றால் வேஸ்ட். அது நாம கிறிஸ்தவா இருக்கிறது வேஸ்ட். நம்முடைய தனி மனித வாழ்க்கையிலும் புளித்தமா நமக்குள்ள இருக்கிறது என்று பொருள். இந்த புளித்தமா ஏற்கனவே நீதிமானாய் ஆக்கப்பட்ட அந்த நல்ல மாவை கெடுத்து விடும். அது மாத்திரம் இல்ல, ஆபீஸுக்கு போறீங்க, ஆபீஸ்லயும் அப்படித்தான். ஆபீஸ்லயும் நம்ம உத்தமமும் உண்மையுமாய் இருக்கணும், கீழ்ப்படிதலோடு இருக்கணும். ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்திக் கொண்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இல்ல இல்ல நான் இப்படித்தான் பண்ணுவேன், நான் அப்படித்தான் பண்ணுவேன், குண்டக்கா மண்டக்கா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா புளித்தமா உனக்குள்ள இருக்கிறது, அது கெடுத்துரும் சீக்கிரமா. ஆமென். சரிதானா? ஆக தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப இன்றைக்கு நாம் பண்டிகை கொண்டாடுகிறோம். இன்றைக்கு தேவன் சொல்லிக் கொடுத்த பண்டிகை கொண்டாடுகிறோம், தேவனுடைய திதியை கொண்டாடுகிறோம். என்ற தினத்தில் நாம் புளித்த மாவாய் இருக்கிறது அல்ல, இன்றைக்கு நாம் பிசைந்த மாவாய், பழைய மாவாய், தூய்மையான மாவாய் நமக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள இருக்கிற பிசைந்த மாவெல்லாம் மாறி போக வேண்டும். ஆமென். ஆமென். சரிதானா? என்ன நிறைய பேர் நினைக்கிறாங்க, பாக்கெட்ல துட்டு இருக்க, புருஷன் இருந்தா பொண்டாட்டிட்டு காட்டுறது இல்ல. பத்திரமா வச்சுக்கோங்க, பொண்டாட்டிக்கு இருந்தா புருஷன் காட்டுறது இல்ல. இதெல்லாம் ரொம்ப தப்பு. இதெல்லாம் புருஷன் மனைவி வாழ்க்கை. இதை பத்தி எல்லாம் அடுத்த ஆண்டுல தான் நான் தனியாய் நிறைய குடும்பத்துக்குன்னே ஒரு முகாமெல்லாம் வைக்க போறேன் நான் அடுத்த ஆண்டு. இப்ப இல்ல, அதெல்லாம் வைக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் காரியங்கள். நிச்சயமாய் வேதத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய் மாறும் பொழுது அப்படியே நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கையா இருக்கணும். நம்மளை பார்க்கிறவனே அசந்துருவான். கிறிஸ்தவனா இப்படி இருக்கிறான். ஈசாக்க பார்த்து அசந்தானா? ஈசாக்க பார்த்து உன்னிடத்துல தேவன் இருக்கிறார் சொன்னானா? அதுபோல நம்மிடத்திலும் தேவன் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய நிலைகள் வரும். ஆமென். ரைட். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆக புளித்தமா நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த புளித்தமா என்னங்கிறது அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க. 8ஆம் வசனம். பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. துர்க்குணம் என்பது புளித்த மாவு, பொல்லாப்பு என்பது புளித்த மாவு. துர்க்குணம் பொல்லாப்பு இந்த புளித்த மாவோடும் அல்ல. துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆதரிக்கப்படவும். துப்புரவு உண்மை, இதுதான் புளிப்பில்லாத அப்பம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? துப்புரவு உண்மை. துப்புரவுனா என்ன சொல்லலாம்? தூய்மை வச்சுக்கலாமா? துப்புரவு உண்மை, இது ரெண்டு தான் என்ன மாவது? புளிப்பில்லாத அப்பம். இந்த புளிப்பில்லாத அப்பத்தோடு நாம் பண்டிகையை கொண்டாட வேண்டும், தேவனுடைய திதியை கொண்டாட வேண்டும். பழைய புளிப்புள்ள மாவு அதுவும் இருக்கக்கூடாது. இயேசு ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னாலே புளிப்புள்ள மாவு இருந்துச்சு, அதுவும் இருக்கக்கூடாது. இப்ப சேர்ந்து இருக்குது ஒரு மாவு, துர்க்குணம் பொல்லாப்பு, இந்த மாவு இருக்கக்கூடாது. இது ரெண்டும் இல்லாம எந்த மாவு இருக்கணுமா? ஓ, சாயங்காலம் தான் மாவாட்ட போவோம், இப்பவே மாவுன்னு சொல்றீங்களா? ரைட் ரைட். இந்த மாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு எல்லாம் தெரியும். புதிதான மாவு, துப்புரவு உண்மை, இந்த மாவு நமக்குள்ளே இருக்க வேண்டும். துர்க்குணம் பொல்லாப்பு இந்த மாவு நம்மை தொடுகிறது, தொடுகிறபடியே நம்முடைய வாழ்க்கை ஓடுகிறது. இதை நாம் கட் பண்ணணும். ஆமென். தேவன் சொன்ன இந்த பண்டிகையை பஸ்காவிற்கு நினைவாய் செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். இது அவர் வரும் வரைக்கும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த பண்டிகை மாதம் விடுதலை கிறிஸ்துவின் சபையில முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பண்டிகையில பங்கு பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எல்லாரும் எழுப்பிடுங்க. இந்த பண்டிகையிலே பங்கு பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எல்லாரும்